வணக்கம். மை ஃப்ரெண்ட் டொனால்டு ட்ரம்ப் நரேந்திர மோடியின் காலை வாரிவிட்டார். ஆர்எஸ்எஸ் மீது பேன் அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த சாட்டையடியா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நேற்று வெளிவந்த ஒரு செய்தியை நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா, USIRF 2026 வெளிவிட்ட இந்த ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வழியாக அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ்ஐ பேன் செய்து விடுங்கள். ஆர்எஸ்எஸ்ஐ பேன் செய்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய பாலிசியையும் பிஜேபியின் ஐடியாலஜியையும் நீங்கள் பேன் செய்ய வேண்டும். இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி எந்த அளவில் இந்த நாட்டை கேலிக்கூத்தாக்கி இருக்கிறது என்று இன்னைக்கு நீங்கள் அந்த பதிவில் பார்க்க போறீர்கள். US கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் USCIR வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் நரேந்திர மோடியின் ஒரு கோழைத்தனம், ஒரு சதி திட்டம் கடந்த 11 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு முன்பு எந்த அளவில் இந்தியாவை ஒரு தீவிரவாத நாடாக மாற்றிவிட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், அல்ல சீக்கியர்களாக இருக்கட்டும், அனைத்து மைனாரிட்டிகளையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ரவுடி கூட்டம் அவர்களை கொலை செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் சுதந்திரமாக அவர்களால் வாழக்கூட முடியவில்லை. இந்த அனைத்திற்கான காரணமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், விஸ்வ ஹிந்து பரிஷத், இவர்களுடைய ஐடியாலஜியில் உருவான பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி, த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எந்த அரசாங்கத்தை நடத்தி வருகிறாரோ அவர்களுடைய ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், இவர்களை அமெரிக்கா மண்ணில் தடை போட்டு விடுங்கள், பேன் செய்து விடுங்கள். காரணம், 2025ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, மாப் வயலன்ஸ், கூட்டம் கூட்டமாக, அது கிறிஸ்துவ பண்டிகையாக இருக்கட்டும், இஸ்லாமிய பண்டிகையாக இருக்கட்டும், சீக்கிய பண்டிகையாக இருக்கட்டும், அல்ல தனியாக ஒரு இஸ்லாமிய ரோட்டில் நடந்து போனால் அவர்களை போட்டு அடிப்பது, தாக்குவது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அமெரிக்காவுடைய இந்த ரிப்போர்ட்டில் வெளிவந்திருக்கிறது. மாப் வயலன்ஸ், ஆன்டி மைனாரிட்டி பாலிசிஸ், இந்தியன் கவர்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டை பயஸ்ட் என்று எடுத்து காட்டியிருக்கிறது. ஒரு சில வீடியோ காட்சிகளை என்னுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையும் போது எந்த அளவில் பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், அல்ல இந்த ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டால் இயக்கப்படக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நடத்திய இந்த தாண்டவம் தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வழியாக, விஸ்வ இந்து பரிஷத் வழியாக இந்த சின்ன சின்ன குண்டர்களுக்கு ஃபண்டிங்கை செய்து வருகிறது. அந்த ஃபண்டிங் வழியாக எந்த அளவில் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அராஜக முறையில் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு வீடியோ வெளிவந்தது உத்தரப்பிரதேசத்தில் இருந்து. அதில் 2 பெண்கள் ரோட்டில், அதாவது நேஷனல் ஹைவேவில் ஒரு மெசேஜ் எழுதுகிறார்கள். என்ன மெசேஜ்? மைனாரிட்டிகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு இந்த ரோடு கிடையாது. அதை ஆம்பிளிஃபை செய்யக்கூடிய வேலையாக ஒட்டுமொத்த பஜ்ரங் தளை சார்ந்த குண்டர்கள் அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான அரசு வசதிகளுமே கொடுக்கக்கூடாது, இன்னும் ரோட்டை கூட கொடுக்கக்கூடாது, ரோட்டில் அவங்க நடக்கக்கூட கூடாது. இந்துக்களுடைய வரிப்பணத்தால் தான் இந்த ரோடெல்லாம் கட்டப்பட்டது. ஒரு வாரம் பிடித்தது அந்த 2 பெண்களையும் கைது செய்வதற்காக. கைது செய்து என்ன, அடுத்த நாளே பெயில். ஏன்னா பிஜேபி, இந்த நாட்டு அரசாங்கம் அவர்களை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறது. இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படித்து பார்க்கும்போது எப்படி நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஆர்பிஐ, சிபிஐ, இடி, ஐடி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஒட்டுமொத்த இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்களை நசுக்கி தன் சட்டைப்பையில் போட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த நாட்டின்
மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டான ரா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், இதையும் அமெரிக்கா தடை போட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு எப்பவுமே நடக்கவில்லை, எங்கேயுமே நடந்ததல்ல. That is what I have been saying, that இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி எந்த அளவில் நரேந்திர மோடியின் விஸ்வகுருவின் அரசாங்கத்தில் நசுக்கப்பட்டிருக்கிறது. குளோபல் சவுத் என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை கூட, குளோபல் சவுத், இதற்கு மேல் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உலகத்தின் எதிர்காலம் கிடையாது. குளோபல் சவுத், அதில் மிக முக்கியமான பங்கை இந்தியாவால் உருவாக்க இருக்க வேண்டும். இந்தியா அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இடத்தை பிடித்திருக்கலாம். சைனா, ரஷ்யா, இந்தியா உலகத்துடைய குளோபல் பவராக மாறி இருக்க முடியும். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நண்பர்களான அடானி, அம்பானி, குஜராத் லாபிக்காக, குரோனி கேபிட்டலிஸ்டுகளுக்காக இந்த நாட்டை எப்படி விலை பேசி முடித்திருக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். எந்த இடத்தில் சைனா, இந்தியா, ரஷ்யா உலகத்தை தன் கையில் எடுத்து வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையே நடத்தக்கூடிய அந்த நிலையில் வந்தார்களோ, அந்த இடத்தில் நரேந்திர மோடி செய்த தவறுகளால், அவர் எடுத்து வைத்த பல்வேறு தவறான பாலிசிகளால், அந்த பாலிசி யாருக்காக? ஒரு பக்கம் அம்பானி, இன்னொரு பக்கம் அடானி, இவர்களுக்கு பாலிசிகளை கொண்டு வருவதற்காக இந்தியாவை எப்படி விலை பேசி முடித்திருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு ஒரு செய்தியை கோரிக்கை, உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை மறக்காமல் எழுதிவிடுங்கள். இதனால் எங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கிறது. இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். USCIRF இண்டிபெண்டன்ட் இந்த அமைப்பு ரிசர்ச் செய்து US ஃபெடரல் கமிஷன் அவர்கள் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, மைனாரிட்டி குளோபல் ரிலீஜன் ஃப்ரீடம் அண்ட் அட்வைசஸ் டு US பாலிசி ஆன் US பாலிசி 2026 ஆண்டு, கவரிங் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் in 2025. இந்தியாவை கண்ட்ரி ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் என்கிற ஒரு லிஸ்டில் போட்டிருக்கிறார்கள். கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பட்டியலில் இந்தியா தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் சீக்கியர்கள், இவர்கள் மிகப்பெரிய அளவில் தாக்கப்படுகிறார்கள். இந்த விஷயத்தை வைத்து மிக முக்கியமாக மகாராஷ்டிரா, உத்தர் பிரதேஷ், RSS affiliated groups like விஸ்வ ஹிந்து பரிஷத், இவர்கள் நடத்தக்கூடிய ஆன்டி மைனாரிட்டி மாப் வயலன்ஸ் வழியாக எந்த அளவில் இவர்கள் தாக்குகிறார்களோ, இந்த அனைத்துமே நாங்கள் ரிப்போர்ட் செய்திருக்கிறோம். இந்த ரிப்போர்ட் வெளிவந்ததற்கு பின்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய RSS உடைய எசெட்ஸ்களை, விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய எசெட்ஸ்களை முடக்குங்கள். ஏன்னா இந்த அமைப்புகளுக்கு போகக்கூடிய அந்த ஃபண்டிங்கை நீங்கள் தடுத்து நிறுத்தாத வரை இந்தியாவில் இது போன்ற வயலன்ஸை தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கன் கவர்மெண்ட் பிரான்ச்சஸ் ஃபார் அண்டர்கட்டிங் ரிலீஜியன் ஃப்ரீடம் ப்ரொடெக்ஷன் இன் அலையன்ஸ் வித் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா. அமெரிக்க அரசாங்கம் இந்தியா போன்ற நாட்டில் இது போன்ற கனெக்ஷனை வைத்துக் கொள்வதும், அதாவது உங்களுடைய ட்ரேட் அல்ல மற்ற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை குறையுங்கள். இந்தியாவுடன் பிஸ்னஸ் செய்ய வேண்டாம், இந்தியாவுடன் ட்ரேட் செய்ய வேண்டாம்.
ஏன்னா அங்க போகக்கூடிய பணம் இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு போய் சேர்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்காவின் இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. எவ்வளவு கேவலமான விஷயம் என்று நீங்க பாருங்கள். எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த ரிப்போர்ட்டை பயஸ்ட் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இல்லை, இந்தியாவில் அப்படியெல்லாம் நடக்கலை. இந்தியா ஒரு புளூரிஸ்டிக் டெமோக்ராட்டிக்கான நாடு. இந்தியாவில் ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே சகோதரத்தன்மையுடன் எந்த விதமான பயமும் இல்லாமல் தைரியமாக ஒவ்வொரு நபருக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகள், அதிகாரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை நரேந்திர மோடி அவர்கள் செய்து வருகிறார். இப்போ ஒரு சில வீடியோக்களை நீங்க பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு பின்பு இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் போய் எழுதுங்கள். உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள், சீக்கியர்கள் சுதந்திரமாக வாழ்ந்து வருகிறார்களா? வீடியோவை பாருங்கள். பேன் ஆர்எஸ்எஸ் என்கிற இந்த கோரிக்கையை இன்னைக்கு அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கிறது. அதனால் ஒரு பெரிய சர்ச்சையாக பேசப்படுது. ஆனால் ஆர்எஸ்எஸ்ஐ இதற்கு முன்பு இந்தியாவில் ஏற்கனவே பல முறை பேன் செய்திருக்கிறார்கள். இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் மற்றும் பல எதிர்க்கட்சிகள் ஆர்எஸ்எஸ்ஐ பேன் செய்ய கோரி பல கோரிக்கைகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். மார்ச் 16ஆம் தேதி வெளிவந்த இந்த ரிப்போர்ட், யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் has not acted on the recommendation consistent with the past inaction. இந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள். இதுவரை அமெரிக்காவில் ஒரு சஜஷனாக தான் இருக்கிறது. இதை பற்றி இன்னும் பெரிய மெஷர் எல்லாம் எடுக்கவில்லை. ஆனால் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீர்கள். ஆன்டி மைனாரிட்டி மற்றும் ஹேட் ஸ்பீச்சஸ் இந்தியாவில் கடந்த வருடம் மட்டுமே 2025ஆம் ஆண்டு மட்டுமே 13% அதிகரித்திருக்கிறது. 1318 டாக்குமெண்டட் இன்சிடென்ட்ஸ், ரெக்கார்ட் செய்யப்பட்ட இன்சிடென்ட்ஸ், எஃப்ஐஆர் ஃபைலான இன்சிடென்ட்ஸ், கேஸான இன்சிடென்ட்ஸ், அது மட்டுமே 1318 இன்சிடென்ட்ஸ். ஹியூமன் ரைட் வாட்ச் என்கிற இன்னொரு அமைப்பு இருக்கு. அவர்கள் வெளிவிட்ட தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த வயலன்ஸ், மைனாரிட்டிகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள், அட்டாக்குகள் அனைத்துமே இந்திய அரசாங்கம் நார்மலைஸ் செய்து விட்டது. அதாவது நீங்கள் முஸ்லீமை கொண்டா பிரச்சனையே இல்லை, அடித்தா பிரச்சனையே இல்லை, சுட்டு கொண்டாலும் பிரச்சனையே இல்லை. நாங்கள் இருக்கோம் இல்லையா, ஹிந்து ராஷ்டிரம், இந்துக்கள் எதை வேணாலும் செய்யலாம். அந்த 2 பெண்களில் ஒரு பெண் அதுதானே கூறியது, ரோட்டில் இந்த ரோடு முஸ்லிம்களுக்கு கிடையாது என்று கூறிய அந்த பெண், இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு போகக்கூடிய ரைட்ஸ் எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்தலாம்? இது எங்களுடைய நாடு, இந்துக்கள் நாங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் எந்த விதமான உரிமையும் கிடையாது. இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்களா, தேவைன்னா பாகிஸ்தானுக்கு போகட்டும்.
இதுதான் இந்த நாட்டில் நடந்து வருகிறது. இப்போ இந்த ரிப்போர்ட்டிற்கு பின்பு ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபிக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்பட போகிறது அதை நீங்கள் பார்த்து விடுங்கள். ஒரு மேஜர் ஷிஃப்ட் இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜர் ஷிஃப்ட் குளோபல் ஸ்க்ரூட்னி வழியாக வரப்போகிறது. ஆர்எஸ்எஸ் உடைய இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் மற்றும் அவர்களுடைய ஃபண்டிங் மிக பெரிய அளவில் முடக்கப்பட இருக்கிறது. காரணம், அமெரிக்கா இந்த ரிப்போர்ட் வழியாக ஆக்ஷன் எடுத்தார்கள்னா ஆர்எஸ்எஸ் உடைய சொத்துக்களை அமெரிக்காவில் முடக்குவார்கள். இதை தாண்டி போன வருடம் பற்றுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், இந்த நாட்டில் ஹிந்து ராஷ்டிரா வர வேண்டும் என்று நம்பக்கூடிய நபர்கள் ஆர்எஸ்எஸ் கொடுத்த பணத்தொகை மட்டுமே $100 மில்லியன். ஒவ்வொரு வருடமும் இவர்கள் $100 மில்லியன் கொடுத்து வருகிறார்கள். இந்த பணத்தை வைத்துதான் பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், ஹிந்து ரக்ஷா தள், ஹிந்து முன்னணி, இது போன்ற ஏராளமான கட்சிகளுக்கு ஃபண்டிங் வருகிறது. அந்த ஃபண்டிங்கை வைத்து ஹிந்துத்வாவை, ஹிந்து மதத்தை பரப்புவதற்காகவோ அல்ல அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மையை தேடிக் கொடுப்பதற்காக அந்த பணம் செலவாகிறதா? கிடையாது. இந்த நாட்டில் கலவரத்தை தூண்டுவதற்காக, இந்த நாட்டில் மைனாரிட்டிகளை சுட்டுக் கொள்வதற்காக, நசுக்குவதற்காக இந்த பணம் பயன்படுகிறது. அந்த வயலன்ஸ் வழியாக என்ன நடக்கிறது? நரேந்திர மோடியின் அரசாங்கம் நிலைக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை பார்க்கிறார்கள். இந்த ஃபண்டிங் அங்கிருந்து நின்றுச்சுன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அந்த பட்டியலில் ஆர்எஸ்எஸ் சேர்க்கப்படும். நீங்க பாகிஸ்தானுக்கு போனீர்கள்னா இந்தியாவில் தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய தீவிரவாத அமைப்புகள், அல் காய்தா, இது போன்ற அமைப்புகளை அங்க கொண்டாடக்கூடிய வேலை பார்ப்பார்கள். ஆனால் இந்தியாவிற்கு எதிரி. லஷ்கர்-ஏ தொய்யபா அந்த நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமைப்பு. போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும், ஆர்மி பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும், அரசாங்கத்தின் பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும். அப்போ ஆர்எஸ்எஸ் இந்த குண்டர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளை நசுக்கக்கூடிய வேலையை பார்க்கும்போது இவர்களை எதற்காக நாம் தீவிரவாதியாக பார்க்கக்கூடாது? பிஜேபி எலக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீர்கள். ஆர்எஸ்எஸ் எந்த அளவில் இந்த நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளாக ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த டிவிஷனை அதிகரித்திருக்க நீங்கள் பார்த்தீர்கள்னா யுஎஸ் இந்தியா டைஸ் குவாட் என்கிற ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது. அதில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படும். ஆர்எஸ்எஸ் உடைய டொமெஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் 60,000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்காஸ் இந்தியாவில் இருக்கிறது. இந்த ஷாக்காக்களில் கிட்டத்தட்ட 5 to 6 மில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். இவர்களுக்கு போகக்கூடிய அந்த சலுகைகள், அந்த பணம், தொகை, வசதி, அது எல்லாமே முடக்கப்படும். ஹிந்து ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற இந்த குரூப், இது போன்ற குரூப்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறும். ஏன்னா பணம் வராது, அங்கிருந்து வரக்கூடிய பணத்தை இவர்களால் பயன்படுத்த முடியாது. இப்போது நரேந்திர மோடி டார்கெட் செய்யப்படுகிறார். ஈரானின் டிப்ளமேசி, இதை பற்றியும் ஒரு சில கிரிட்டிக்ஸ் இப்போ முன் வந்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். முக்கியமாக இந்த பக்தர்கள். நரேந்திர மோடியின் அந்த வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத அமெரிக்கா நரேந்திர மோடிக்கு எதிராக மீண்டும் ஒரு முறை சதி திட்டத்தை போட்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு யுஎஸ் நரேந்திர மோடிக்கு விசாவை கொடுக்க மறுத்தார்கள். காரணம், 2002ஆம் ஆண்டு நடந்த அந்த ரைட்ஸை வைத்து. அங்கேயும் ஹிந்து முஸ்லிம் தான். இப்போ நரேந்திர மோடி பல இடங்களுக்கு போகும்போது மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்றெல்லாம் பேசுகிறார் இல்லையா, அந்த நரேந்திர மோடி குஜராத்தில் இருந்து அமெரிக்கா பறந்து செல்வதற்கான விசாவை மறுத்த அமெரிக்கா 2026ஆம் ஆண்டு ராவை எப்படி இவர்கள் பயன்படுத்தினார்கள்? ரா சீக்கியர்களுக்கு எதிராக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதி தான், தனி காலிஸ்தான் வேணும் என்று கேட்கக்கூடிய தீவிரவாதி தான். பட் ஹவு டிட் யூ என் நாட்டின் மீது, இந்தியா மீது ஒரு தீவிரவாதி அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு என் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த நபரை நம்ம சும்மா விட முடியுமா? பட் ஹவு டிப்ளமேட்டிக்லி யூ ஷுட் ஹேவ் ஹேண்டில் திஸ்.
how America is supporting a terrorist who is sitting in America, Pannu, and he is threatening India. அதனால் ராவை இந்த பட்டியல். ஆர்எஸ்எஸ்ஸையும் ராவையும் எப்படி நீங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும்? எதற்காக எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கூறவில்லை? இன்னொரு பக்கம் நீங்க பாருங்க, ஈரானின் டிப்ளமேட்டிக் டாக்ஸ், ஈரான் இந்தியா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆகி வருகிறது. அதனால் யுஎஸ் ஆர்எஸ்எஸ் மீது, பிஜேபி மீது பேன் செய்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டு விட்டார்களா? ஏன் நரேந்திர மோடி அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் என்று கூவும் போது அப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் வரவில்லையா? இந்த போர் தொடங்கிய 48 மணி நேரத்திற்கு முன்பு நரேந்திர மோடி போய் நேதன்யாகுவை கட்டிப்பிடித்தது, மதர்லேண்ட் இந்தியா, ஃபாதர்லேண்ட் இஸ்ரேல் என்று கூறியது, இதற்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் இஸ்ரேலுடன் தான் நிற்போம் என்று கூறியது. அப்போ இவர்களுக்கு ஞாபகத்தில் வரவில்லையா இது எல்லாம் பேக் ஃபயர் ஆகும் என்று? நரேந்திர மோடி செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் இந்தியாவிற்கு எதிராக போகிறது என்று. இந்தியா ஒரு ஃபைன் லைனில் நடக்கக்கூடிய நாடாக இருந்தது. அனைவருமே தேவை. இந்தியா வந்தாலே ஒரு அமைதி, ஒரு சொல்யூஷன் வரும் என்று நம்பக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் அங்கே சேஃபாக இல்லை என்கிற இந்த ரிப்போர்ட் வெளிவருகிறது. இது மட்டுமல்ல, குளோபல் சவுத் விவகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ட்ரம்ப் மற்றும் நேதன்யாவிற்காக நரேந்திர மோடி குளோபல் சவுத் என்கிற இந்த பவர் ஸ்ட்ரக்சரையே உடைத்து விட்டார். நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப்புடன் 2017, 21ஆம் ஆண்டு, 2025ஆம் ஆண்டு எந்த அளவில் தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை டெவலப் செய்வதற்காக நெருங்கி போனார், நேதன்யாகுவுடன் எந்த அளவில் நெருங்கி போனார், இது அனைத்துமே குளோபல் சவுத்திற்கான ஒரு மிகப்பெரிய பிளண்டராக மாறி இருக்கிறது. தொடக்கத்திலே நான் எடுத்து காட்டினேன் எப்படி குளோபல் சவுத் லீடராக இன்னைக்கு சைனா மற்றும் ரஷ்யா எமர்ஜ் ஆகி வருகிறதோ, அதே இடத்தில் இந்தியாவாலையும் அந்த இடத்தை பிடித்திருக்க முடியும். ஆனால் பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இன்னைக்கு சைனாவின் ஒரு ப்ராக்சியாக மாற தொடங்கிவிட்டார்கள். சைனா மற்றும் ரஷ்யா குளோபல் சவுத்திற்கான லீடராக மாறிவிட்டார்கள். இந்தியா யுஎஸ் பக்கம் சாய இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுமே, அது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், அனைத்து நாடுகளுமே இன்னைக்கு சைனா பக்கம் சாய, அமெரிக்கா இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுத்து, சைனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுத்து, இன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா பாகிஸ்தான் எந்த அளவில் தன்னுடைய ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ்களை பலப்படுத்தி வருகிறதோ, அதே நேரத்தில் இந்தியா அந்த சிச்சுவேஷனை, அந்த ரிலேஷன்ஷிப்பை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. அம்பானி, ரிலையன்ஸ், அடானி குரூப், இந்த 2 நபர்களுக்குமே எடுத்துக்காட்டிய இந்த பாலிசிஸ், ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனாக இருக்கட்டும், போர்ட் கான்ட்ராக்ட்ஸ்களாக இருக்கட்டும், எலக்ட்ரோரல் பாண்டாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அனைத்துமே இந்த 2 நபர்களுக்கு மட்டுமே. அடானியோடைய வெல்த் $8 பில்லியன் இருந்தது 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற போது. இன்னைக்கு அடானியோடைய வெல்த் $90 பில்லியன் உயர்ந்து விட்டது 2026ஆம் ஆண்டு. யூஎஸ் ஃப்ராட் சார்ஜஸ் இதே அடானி மீது இருக்கு. அங்கே வாரண்ட் வேற வெளியிட்டிருக்கிறார்கள். 3.9 பில்லியன் கவர்மெண்ட் பெயில் அவுட் பிளான் எல்ஐசி வழியாக அடானிக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு விஷயம். அதாவது கிரானிக் கேபிட்டலிசம் எப்படி இந்தியாவில் வேலை பார்த்து நீங்கள் பார்த்தீர்கள்னா, $2 ட்ரில்லியன் மதிப்பிற்கான சொத்துக்களை, பப்ளிக் சொத்துக்களை பிரைவேட் சொத்தாக மாற்றியிருக்கிறார் நரேந்திர மோடி. அடானிக்கு கிடைக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் இன்வெஸ்ட்மெண்ட், ஹைஃபா போர்ட் அடானிக்கு போனது. மோடியுடைய நேதன்யாகு டைஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் எனர்ஜி செக்டரில் எப்படி பின்தாங்கியது. இன்னைக்கு இந்தியா போய் ஈரானிடம் கை கட்டி நிற்பது, அன்னைக்கு நேதன்யாகு தான் என்னுடைய நண்பர் என்று கூறியது. எப்படி இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்பானி டெலிகாம் இண்டஸ்ட்ரியின் ஒரு டாமினன்ஸில் இன்னைக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். இன்னைக்கு கார்த்தால நான் பார்த்தேன், 2024ஆம் ஆண்டு
ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 3 மாதங்களுக்கு ரீசார்ஜ் கிடைக்கும். இப்போ கடந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரீசார்ஜ் செய்ய 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா அப்படியே கூட்ட இன்னைக்கு 3 மாதங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் செய்ய போனீர்கள்னா 1050 ரூபாய், 1050. அது 3 மாதத்திற்கும் இருக்காது, 85 நாட்களுக்கு தான் இருக்கும். It is not even 90 days anymore. It is 83-84 days. And இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஜியோ என்கிற ஒரு நிறுவனத்தை நீங்கள் கொண்டு வருவதற்காக ஒட்டுமொத்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியை நீங்கள் அழித்து விட்டீர்கள். And nobody is there to question them. So the conclusion here is, நரேந்திர மோடியின் ஃபாரின் பாலிசி ஒரு அமைப்பின் ஐடியாலஜியை ஒட்டுமொத்த இந்தியாவில் பரப்பிய காரணத்தினால் ஹிந்துத்வா என்கிற ஐடியாலஜியை இந்த நாட்டு செக்குலரிசம் என்கிற ஐடியாலஜிக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய பதவி ஆசைக்காக நரேந்திர மோடி அண்ட் டீம் எடுத்து வைத்த ஒவ்வொரு மெஷருமே குளோபல் சவுத் ரீஜனாக இருக்கட்டும், இந்த நாட்டு எக்கனாமியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அமைதியாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே இந்தியாவை பேக்ஃபுட்டில் தள்ளி இருக்கிறது. எந்த நரேந்திர மோடி அவர்களை நீங்க விஸ்வகுருவாக பார்த்தீர்களோ அதே விஸ்வகுரு இன்னைக்கு எந்த இடத்தில் தள்ளப்பட்டு நிற்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இங்கிருந்து பந்து போல் உருட்டி விட்டால் அந்த பக்கம் போய் நிற்கிறது. அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துறது, இஸ்ரேலை சந்தோஷப்படுத்துறது. அங்க உருட்டி விட்டால் ஈரானிடம் போய் நிற்கிறது. ஐயா சாமி நீங்கள் தான், எங்களுக்கு எல்பிஜியை கொடுத்துருங்க. இங்கிருந்து உருட்டி விட்டால் ரஷ்யா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் என்று ஒரு தகவல். ரஷ்யா டிஃபென்ஸ் பார்ட்னர், அமெரிக்கா ட்ரேட் பார்ட்னர், அண்ட் சைனா ப்ரொடக்ஷன் பார்ட்னர். This is what Narendra Modi's global policy is. And what are you doing? Where is India's policy? Where is India's ideology? Where India is standing today? No clue. இந்தியா இன்னைக்கு 2 மிகப்பெரிய கிரானிக் கேபிட்டலிஸ்ட் கையில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய வேலையை பார்க்கிறது. அதற்கான வேறாக இயங்கக்கூடிய நபர் நரேந்திர மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இப்போ ஆர்எஸ்எஸ்ஐ பேன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட் தவறு, இந்த ரிப்போர்ட் சரியில்லை. நரேந்திர மோடிக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக வெஸ்டர்ன் நாடுகள், அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய சதி என்று இந்திய அரசாங்கம் மறுத்து வருகிறது. இட்ஸ் a biased report. Are you serious? It's a biased report. Are you serious? India's media is not sold. Godi media is not sold to the government. Are you serious? Minorities are safe in India. If you think so, please comment your opinion. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.